எனக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாமா? எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? வாங்க காட்டுறேன். அதிகாலை நேரமே நம்ம பயணம் ஆரம்பிச்சது. தூங்கி கிடந்த ஊர், குளிர்ந்த காற்று, காலையின் அமைதி எல்லாமே சேர்ந்து இந்த பயணத்துக்கு ஒரு அழகான தொடக்கத்தை கொடுத்தது. எங்கே போறோம் என்பதுக்கு மேல் அந்த பயணம் எப்படி உணர வைக்குது என்பது ரொம்ப முக்கியம். தங்க நிற சூரிய கதிர்கள் மெதுவாக விரிந்தது. சாலையோர காட்சிகள் எல்லாம் அந்த பொன்னிற ஒளியில் நின்று பயணம் இன்னும் அழகான அனுபவமாக மாறியது. புது புது வழிகள் நமக்காக கண்டுபிடித்து வழிகாட்டிய கூகுள் மேப்ஸுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு திருப்பமும் ஒரு கேள்வி, அடுத்தது என்ன? இந்த சாலை எங்கே கொண்டு போகும்? கண்டறியப்படாத பாதைகள், எதிர்பாராத காட்சிகள், அந்த தேடல் மனநிலை, அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான சாகசம். இப்போ நாம மணிமுத்தாறு வந்துட்டோம்.
தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான இடம். இது பொதிகை மலைகளின் அடிவாரத்தில் அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி போன்ற நகரங்களுக்கு அருகில் அமைந்துள்ள அருவிகளால் நிறைந்த ஒரு அழகான சுற்றுலாத்தலம். மெதுவாக நகரும் கிராம சாலைகள், விரிந்த பசுமை வயல்கள், எங்கும் நீரோடுகள், இயற்கையின் ஓரத்தில் அனைத்தும் சேர்ந்த ஒரு அழகான காட்சி. சைன் போர்டில் லெட்டர்ஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஆனால் டைரக்ஷன் காட்டுற மாதிரி இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் தான் போகணும். நாம் இப்போ என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. டெம்பிள் மங்கீஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே பேக்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பறவைகளின் இனிய இசையில் காலை பயணம் ஒரு அரிய அனுபவமாக இருந்தது. தொலைவில் கிராமங்கள், வயல்கள், மலைகள் எல்லாம் என் கண்முன்னே. காற்றோடு கலந்து வரும் பச்சைப்புல் வாசனை மனசை நிரப்புது. தொலைதூரத்தில் எனக்கு தெரியுது, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நிழலில் பசுமைக்கு உயிர் கொடுக்கும் அந்த அழகான என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். இதுதான் மணிமுத்தாறு டாம். இயற்கையின் அழகில் பொலிவுடன் மணிமுத்தாறு டாம். மணிமுத்தாறு அணை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்த சுமார் 118 அடிகள் உயரமும் 3 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட நீர்த்தேக்கம். அணையின் மொத்த நீர்பிடிப்பு திறன் சுமார் 5511 மில்லியன் கன அடி. திருநெல்வேலி மற்றும் சுற்றுச்சூழல் பகுதிகளில் பாசன மற்றும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாங்க
Let's explore. பாறைகளை தொட்டு வீசும் குளிர்ந்த காற்று என்னை அன்போடு வரவேற்கிறது. சிதறி கிடக்கும் பாறைகளும் மரங்களும் இந்த இடத்துக்கு ஒரு இயற்கை ஓவியத்தின் அழகை கொடுக்கின்றன. சுமார் 100 சிறிய படிகள் மட்டுமே. வழக்கமாக நடக்கக்கூடிய முதியவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் மேலே ஏறி போகலாம். எங்கும் பசுமை, இயற்கை வெளிச்சம். ஒவ்வொரு கோணமும் ஒரு ஃப்ரேமாக மாறும். செல்ஃபி, ஃபோட்டோஷூட் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்பாட். இதுதான் அந்த ஸ்பாட். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். வார்த்தைகளால் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. தாமிரபரணியின் அழகில் கண்களும் மனதும் நிறைந்த நிமிடங்கள். அருவியின் இசையை தேடும் அடுத்த பயணத்துக்கு இங்கே ஆரம்பம். மணிமுத்தாறு அருவிக்கு செல்லும் இந்த செக் போஸ்ட் தான் முதல் கட்டம். பாதுகாப்பிற்காகவும் இயற்கையை பாதுகாக்கவும் இங்கே நுழைவு பதிவு, கட்டண வசதி, நேர கட்டுப்பாடுகள் எல்லாம் சரியாக பரிசோதிக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட பொருட்கள் இருந்தால் லாக்கர் ரூமில் வைத்து திரும்பி வரும்போது மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். செக் போஸ்டை தாண்டி களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் வழியாக 5 கிலோமீட்டர் பயணம். அடர்ந்த காடுகளுக்குள் அமைதியாக நீளும் சாலைகள். இயற்கை பேசும் சத்தங்களோடு அருவியை சேரும் முன் இந்த பாதை மனதை கொள்ளை கொள்கிறது. இப்போ அருவி ஓசை கேட்க ஆரம்பிச்சிடுச்சு.
மணிமுத்தாறு அருவியில் பாதுகாப்பாக குளிப்பதற்கான தனி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நீரின் ஓட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. ஆழமான பகுதியில் செல்ல கட்டுப்பாடுகள் உள்ளதால் குடும்பத்துடன் வருபவர்களுக்கும் இது பாதுகாப்பான அனுபவமாக இருக்கும். அருவியின் அழகை ரசிக்க இது ஒரு சிறந்த இடம். மதிய ஒளியில் என் பயணம் தொடர்ந்தாலும் வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்து டவுன் அம்பாசமுத்திரம் போய் சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். சமீந்தார் ஹோட்டலில் நல்ல ஃபுட் கிடைக்கும்னு கேள்விப்பட்டோம். அங்கேயே போய் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பும்போது தான் அது நடந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்ஸில் முதல்வன் மூவி ஸ்பாட்னு காட்டுது. அம்பாசமுத்திரம் லாலா கடை ஹல்வா டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. சூரியன் மறையும் அழகான மாலை காட்சியோடு கூடிய எங்கள் திரும்ப பயணம் ஒரு மறக்க முடியாத தருணமாக மாறியது. இந்த பயணம் என் மனதில் ஒரு அழகான நினைவாக நிலைத்துவிட்டது. என்னுடன் பயணித்த உங்களுக்கும் அது அப்படியே என நம்புகிறேன்.